கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற சங்கீதம் 1வது சங்கீதம். இந்த 1வது சங்கீதத்தை நாம் அநேக முறைகள் படித்திருப்போம். இந்த சங்கீதம் மிக ஆழமான சத்தியங்களை கொண்டுள்ளது. இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போம். இந்த 1வது சங்கீதத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் நாம் செய்யக்கூடாதது எது, 2வது நாம் செய்ய வேண்டியது எது, 3வது நாம் செய்கிற காரியத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதம், 4வது எச்சரிக்கை. இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது. இதில் 1வது காரியமாகிய நாம் செய்யக்கூடாதது என்ன என்று பார்ப்போம். நாம் செய்யக்கூடாதது என்னவென்றால், அதில் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. 2வது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. 3வது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடாதது. 2வது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது எது? 1, கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். 2வது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது. 3வது காரியம் நாம் செய்வதினால் கிடைக்கும் ஆசீர்வாதம். இதில் 1வது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். 2வது, தன் காலத்தில் தன் கனியை தருகிறவனாக இருப்பான். 3வது, அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். 4வது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறவனாக இருப்பான். 5வது, கர்த்தர் அவன் வழியை அறிந்தவராக இருக்கிறான். இந்த 5 காரியங்களும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். இதில் 4வது காரியம் எச்சரிக்கை. அதில் 1வது, துன்மார்க்கர் பதரை போல இருக்கிறார்கள். 2வது, துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. 3வது, பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. 5வது, துன்மார்க்கரின் வழி அழியும். இந்த 4 காரியங்களும் நம் துன்மார்க்கமாய் நடக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.